இன்னும் பத்தலையா? ம். நேரமா இப்படி இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா? நான் தெரியாது. தெரிய தேவையில்ல. என்னம்மா, என்னாச்சு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது என்னன்னு தெரியல. எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. ஆனால் இப்படி இருக்கணும் மட்டும் தான் தோணுது. இந்த கும்பலும் இங்கே தான் இருக்கு. உனக்கு புரியுதா இல்லையா? ஏன் வர சொன்னது? சார், உனக்கு கஷ்ட நம்பர் மட்டும் இருக்காங்கல்ல, டெய்லியாக கேட்குறேன். இந்த ஒரு நாள் எனக்கு கொடுங்கன்னு தானே எல்லாரையும் கேட்குறேன். நம்ம வேற ஒரு நாள் பார்த்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்டீங்க, நான் ஒத்துக்கிட்டேன். அது நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க, அதனால ஒத்துக்கிட்டேன். இப்போ இது அப்படி செட் ஆகாதுல்ல. இதுதான் மூளைக்கு புரியுது, மனசு கேட்க மாட்டேங்குது. மனசு தான் வேணும். சொல்லும் மனசு சும்மாவே. போகலாம். பக்கத்துல உங்களுக்கு பாவம் உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு நாள் கண்டிப்பா தரேன். அம்மா நிச்சயமா. நைட்டு இங்கேதான் தானா? கூட தான். கூடனா எப்படி? உங்க கூட மட்டும்தான். பத்தாது. எல்லாரும் வேணுமா? கும்ப சத்தினா அப்புறம் இந்த நைட்டோட எனக்கு டபுளாக வேணும். இது நைட் தந்ததை விட டபுளாக வேணும். ஓகேனா சொல்லு, அந்த ரூம் போகலாம். என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி இருக்கலாம். எப்படி பிளாக்மெயில் பண்றாரு பாரு. இப்படி விட்டு தரேன். ஒன்று சொல்லிடுங்க. நான் ஒன்று தரது இல்லையா? சரி சரி, விட்டு தரீங்க தான். பொண்ணுங்க இருக்கும். இல்லையே. இல்லை இல்லை, சும்மா தானே? நிஜமா நிஜமா நிஜமா. போதுமா? போதும். அப்புறம் நான் இல்லை, போலான்னு. சரி பார்க்கலாம். அப்பா எப்படி மனசு வந்துச்சு ஒருத்தருக்கு வெளியே வர ஓட்டுறீங்க. நான் போன போட்டோன்னு வந்தேன். ஓவரா பேசுனீங்க. பேசலனா ஒன்னும் பேசல. இதுக்கு சைனால தெளிவு போடணும். அதையா இஷ்டம். என்ன சேட்டை? சரி நான் கேட்டேன்ல. ஸோ என் பேச்சுக்கு முடியாது. ஊதிக்காத. ஏறியா? சரி எனக்கு வேலை இருக்கு. சரி கோ. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். பேசு. நான் அப்பப்போ எனக்கு என்ன தொண்டை பண்ணிக்கிறேன். இல்ல தெரியாது. இது தெரியல. நான் உட்கார வேற ஒன்றும் பண்ணல. சும்மாவே என்ன மாதிரி பண்ணாத. உங்களுக்கு ஒரு கிழிஞ்சிக் பண்ணிட்டேன். இன்னும் சொல்ல. ஏதோ சொன்னா இப்படி வாய அடிச்சிருங்க. என்ன இப்படி வாய் அடைக்கூடாது, அவள் தானே இதுக்கு இருக்கு. அப்படி அடிச்சிடலாம். கொன்றுவேன். பிடிச்சு பாரு முத்தன் பைய. நான் அடுத்த கட்டத்துக்கு ரெடி. நீங்க தான் ரெடி இல்லை. இந்த பையனுக்கு ஃபுல்லா ரொம்ப ஏவா இருக்கு. பிச்சு விடுவேன். இவங்க எல்லாரும் கூடயும் பேச. சரி பேசிட்டு போ. என் மனசை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஆனா அவ்வளவு கண்டிஷன் போட்டு கூப்பிட்டு வந்தீங்க. சரி ஒன்றும் சொல்ல, பேசுங்க. அடியே, அவங்கள போயிட்டு ட்ரெயின் ஏத்திட்டு வருவோம் தானே சொன்னேன். அதுக்குள்ள எல்லா டோரையும் லாக் பண்ணி வச்சிருக்கீங்க. தட்டினா கூட திறக்க மாட்டீங்க. ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன கேளுங்க. நான் ஒழுங்கும் கூட வரேன்னு தானே சொன்னேன். இருவேன். அப்போ கூட எதுவும் பிடிக்கல. எனக்கு தானே பதில் சொன்னேன். என்ன ரியாக்ஷன் கொடுத்துருந்தேன். நான் கேள்வா. அப்படி மோரடு. ஓ நான் சாஃப்டாக தான் ஹெல்ப் பண்ணுறேன். போதும் விடு, கொஞ்சம் என் கூட பேசு. ஒன்றும் கூட பேசணுன்ற அவசியம் இல்லை. உனக்கு கொன்றுவேன். பேசணும் என்கிட்ட பேசுங்க. என் பேச மாட்டேன். மௌனம் வரதும். அட்டங்குடா. அப்புறம் போய் பார்த்துட்டு வந்தியா? சிறப்பா. விசாரணை பண்ண வேண்டாம். நான் தானே எடுத்திருக்கேன். விசாரணை பண்ணிட்டு வந்தேன். ஸ்டைலில் தானே பொண்ணுமே, அதே ஸ்டைலில் தான். ஆஃபீஸ் போனியா? ப்ராஜெக்ட்ல பார்த்து ஆர்கனைஸ் பண்ணி பிரிச்சு கொடுத்துட்டேன். கரெக்டாக நடக்குதுல்ல? அதெல்லாம் கரெக்டாக தான் நடக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ள. அதெல்லாம் பண்ணிட்டேன். இந்த வேலையில இருந்தா இந்த வேலையும் கவனமா இருக்காரு. மாப்பிள்ளன்னு சும்மாவா? போதும் போதும், மாப்பிள்ளை பெருமை. என்ன ரொம்ப பேசுற? மூக்கிலே குத்திலாம் பார்த்துக்கோ. இப்பவே சொன்னேன். புருஷனை அடிச்சு வளர்க்கல தானே. அவட எனக்கு தானே சொல்ல போற. என்ன நில்லுனா நிக்கணும், உட்காரணும். இது என்ன பழக்கம்? பாக்குறேன்டி பாக்குறேன். நீயும் வளர்ப்பல்ல, அப்ப பாக்குறேன். பட்டு இல்லை நிப்பனா? நீங்க நிப்பீங்க, நீங்க உட்காருவீங்க. ஏன் பேச்சு கேட்க மாட்டீங்க? உடனே வைக்க அதோட அந்த பக்கம் பேச மாட்டீங்க. அதான் தெரியுமே. கேடி. கரெக்டாக மைண்ட் வாய்ஸ் கேட்ச் பண்ணிடு. உங்க லட்சணம் தான் எனக்கு தெரியுமே. அதான் சரி இவ்வளோ நேரம் பேசிட்டோம்ல. பிரிச்சிடுவேன். நாளைக்கு வீட்டுக்கு புரியாதா? இன்னைக்கு லீவ் போட்டுலாம் எடுத்து சேர்த்து வச்சு செஞ்சுட்டு வர போறேன். விளையாடுறியா? இவ்வளோ வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம். இருக்கிற லீவ் அப்படி சேர்ந்துக்கிட்டு இருக்கட்டும். இதை நான் அப்படி டாலி பண்ணிட்டு வரேன். நாளைக்கு எனக்கு வேலை இல்லை. வேலை இல்லை. நாளைக்கு அவனை தான் விட்டுருக்கேன். இந்த 2 நாள் அவன் மெயின்டைன் பண்ணுறது தான். அவன் எப்படி ஹேண்டில் பண்ணுறான்னு செக் பண்ணுறதுக்கு தான் இது. அதுக்கு கூட போய் சும்மா உட்காருங்க. உட்காந்து 10 பேர் யாரும் டவுட் கேட்பாங்க. இவனை வந்து வேம்டே கேட்பான். இது என்னவோ சரிதான். ஆனால் வெளியூர் போனால் ஒருத்தர் ஹேண்டில் பண்ணணும்ல. அதான் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு ஃபைல் பண்ணுவோம் அதே மாதிரி. டேய் என்ன கோத்துடாதீங்க. அவ்வளவுதான், எனக்கு இதெல்லாம் வராது. என்ன கிளைண்ட்டை பாரு, அவங்களுக்கு பாருன்னு ஹேண்டில் பண்ண சொல்கிறோம். அவங்க இருக்க ஸ்டாஃப்ஸுங்களை தான் அது கூட ஹேண்டில் பண்ண முடியாதா? அவங்க வரி கேட்டால் அது கூட இது பண்ண மாட்டியா? இயல் தானே.
உன் ஸ்டாஃபோட குவாரி இது பண்றல அதே தான் ஒவ்வொரு நாள் பண்ண போற. டேய் இல்ல இதான் அந்த ஃப்ரெண்டும் கூட வேலை செய்யக்கூடாது. புருஷனை கூட மிரட்டி இல்ல, அந்த ஃப்ரெண்டுல மிரட்ட முடியலையே. என்ன? ஃப்ரெண்ட அது மவளே சின்ன பிச்சு வாய பாரு. அத்து நான் ஒழுங்கா ஹேண்டில் பண்ணலையோ? இல்ல, உன்கிட்ட அப்படி கேட்க முடியாது. அப்படி சொன்னா உன்னை அவன் தள்ளிட்டு போயிடுவான். அதனால உன்கிட்ட அந்த வார்த்தையை நாங்க சொல்ல முடியாது. பரவாயில்ல சொல்லுங்களேன். என் ஆத்துவ தள்ளிட்டு போறதுக்கா உன்னை பிச்சு விடுவேன். அவன் இங்கே இருக்கட்டும். என் பொண்டாட்டி என்ன மட்டும் தனியா விட்டுறாதீங்க. விடுறீங்களா? போ 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 தனியா இருப்போம். பரவாயில்ல வேண்டாம், நீ சொல்றதுல ஏதோ இருக்கு. அப்புறம் கல்யாண மாப்பிள்ள என்ன மாப்பிள்ளையா? பெங்களூர்ல வந்து பேசினாங்களே, உங்களுக்கு தெரியாது இல்ல? கல்யாண மாப்பிள்ள பிக்ஸ் பண்ணிட்டாங்களே. அப்படியாண்ணா? ஆமா, அன்னைக்கு பேசணும் பெங்களூர்ல. அப்போ போய் பேசினதெல்லாம் உண்மைதானா? அதுவும் போய் நினைச்சிட்டேன். அதுவும் நீங்க சொன்ன பொய்ன்னு தான் நினைச்சேன். இல்ல இல்ல, நாங்க எல்லாரும் போய் பேசணும். எல்லாரும்னா? நானு, உங்க அண்ணன், உன் வீட்டுக்கார, அப்புறம் உன் மாமா துர்கா, உன் மாமா கூட போய் பேசணும். அப்ப லா மட்டும் தான் மிஸ்ஸிங். நாங்க எல்லாரும் போனோம், லா மட்டும் தான் மிஸ்ஸிங். லவ் சூப்பரா. பாக்கிட்ட அவர் சொல்லல, அது வரைக்கும் சந்தோஷம். அவர் மூஞ்சி பாக்குற வரைக்கும் அள்ளுதான். ஃபிக்ஸ் பண்ணும்போதுல வாயை திறக்கலையே. இல்ல ஊட்டி விட்டுப்பீங்களே, ஊட்டி விட்டுக்கிட்டீங்களா? ஏன் லவ்? ஏன் வர வர நீ என்ன ரொம்ப ஓட்டுற லவ்? எப்பதான் கல்யாணம் அதை சொல்ல மாட்டீங்க? மத்தில யாருக்க பத்திரிக்கை வச்சிருவீங்களா? இல்ல சிம்பிளா கல்யாணம், அதான் சொன்னோம்ல. ம் ஒரு கோயில்ல என்ன 2 கோயிலையும் பேசியிருக்காங்க, அது முடிவு பண்ணுவாங்க. சரி. அப்புறம் 2 நாள் கழிச்சு ரிசப்ஷன். ஓ ஓகே ஓகே. நமக்கும் நடக்கும்ல, இதுக்கப்புறம் எந்த தடையும் இல்லைல்ல? இல்லையே. உனக்கு அந்த பயம் புரியல. பண்ண கிட்ட வந்தா பயப்படுவியா? ஆமா. ஓய், உனக்கு இன்னும் அந்த பயம் போலியா? கல்யாணத்துக்கு அப்புறம் தெரியல, இப்ப கிட்ட வந்தா பயப்படுவேன். எப்படி பயப்படுத்திட்டா பாரு. ஒருவேளை பயந்தானா? போற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். பயம் போவே இல்லைன்னா? இல்ல, உன்னை கட்டி பிடிச்சி தூங்குறல, எனக்கு அது போதும். இது போதும். நீ ஏன் மத்ததானா, எனக்கு நீ மட்டும் போதும். புரியுதுல? நிஜமா? நீ ஜாமா என்னதான் பேசுறாங்க? புரியாது. அவங்க 60 வயசை கெஸ்ஸே பண்ண முடியாது. ஒரு சில வார்த்தையை அவங்க உறிஞ்சி எடுப்பாங்க. அதை வச்சு ஏன்னா கோர்த்துக்கலாம். இது எனக்கே புரியல. நானே ஒத்து பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளவு பிடிக்கும் என்ன? சொல்லட்டுமா? என்ன திரும்ப கூடாது சொல்லி கூட்டு வந்திருக்கிய. நம்ம ரூம்ல சொல்லுங்க. அப்ப சரி, இது என்ன பிளானு? உங்க கல்யாணம் தான். அது என்ன, என் மாமியார் ப்ராமிஸ் வாபஸ் வாங்கலையே. இன்னும் ப்ராமிஸ்ல தான் இருக்கியா நீ? உங்க மன்னிச்சிருன்னு கேட்டு போனாங்க, என் பையனை கட்டிக்கோமான்னு சொல்லலையே. இப்ப சொன்னாதான். ஆமா சொன்னாதான். இப்போ சொல்லலைன்னா கட்டிக்க மாட்டேன். என் பாய் சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள அவளுக்கு இப்படி வராப்பா? என்ன? எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, உட்காருங்க. சொல்றேன் பாருங்க. ஐயோ, நாத்துக்கு வந்த சோதனை. என்னம்மா? நான் திவ்யா கிட்ட பேச வந்தேன். தனியா பேசட்டுமா? இல்ல, வேற இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பேசுங்க. ஒரு பிரச்சனை இருக்குமா? பாத்துக்கலாம், நம்ம தான் இங்க இருக்கோம்ல. நடக்க போது என்ன நினைப்பாங்கன்னே சொல்ல முடியல. சொல்லுங்க. மன்னிச்சிடுறேன். உன்கிட்ட மன்னிச்சிடுன்னு சொல்ற ஒரு வார்த்தை நிச்சயமா தப்பா இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் நேற்று கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது தான் எனக்கே தெரியும் அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க. சத்தியமா அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த வீட்டுல எந்த கொடுமையும் எனக்கு தெரியாது. உனக்கு எண்ணெய் ஊத்துனது, கரண்ட் ஷாக் வச்சது, சத்தியமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. பைக் வேற புடிங்கி விட்டாங்க, அதெல்லாம் கூட எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு உன் மேல விருப்பம் இருந்த பசங்களுக்கு மட்டும்தான் பண்ணுவேன். அத்தனை பசங்க உன் பேரு, உன் படிப்பு, உன் வயசு எல்லாமே உன்னை பத்தி சொல்லும் போது இதுதானே அந்த பொண்ணு போட்டோ காட்டணும்னு எனக்கு தோணல. கிட்ட போட்டோ இருக்கு, அது இருக்கு அப்படி சொல்லும் போது எனக்கு அதை பார்க்கணும், அந்த மாதிரி இருக்க போட்டோ எப்படி பாக்குறதுன்ற தயக்கமா தான் இருந்துச்சு. ஆனா ஒருத்தி உன் பேரை எல்லாமே யூஸ் பண்ணி, உன் படிப்பு இது அப்படி யூஸ் பண்ணி இது பண்ணுவா அப்படின்னு நான் நினைக்கல. அப்பா பேரு, ஒர்க் பண்ற இடம், எத்தனை ஹோட்டல் இருக்கு எல்லாமே அவ சொல்லியிருக்கானா, இதை அவன் எப்படி தப்பா புரிஞ்சுப்பா அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். மொத்தமாவே உன் பேரை சொல்லி உன் இதை பண்ணியே அவன் வாழ்ந்திருக்கான்றது எனக்கு தெரியாது. அதனால ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல. இது செஞ்சு வாங்க பொங்க வேணாண்டா. எப்போ போய் மாமியும் கூப்பிட்டுரு. என்ன மன்னிச்சிரு. ஏதாவது தடவை கொடுக்கணும்னு நினைச்சினா கூட கொடு. நான் இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு நினைச்சினா கூட சந்தோஷமா நான் தண்டனை ஏற்றுட்டு வெளியே போக ரெடியா தான் இருக்கேன். ஒன்னும் இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சேன்ல, நீ திருப்பி நினைச்சது தப்பு இல்லை. ஏன்னா என்னாலே என்ன சார்ந்தவங்களாலே மட்டும் தானே உனக்கு எவ்வளவு கஷ்டம். அமைதியா இருக்க பேசு. என்கிட்ட இப்படி பேசுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. பார்த்து சொல்லு. அது சுத்திடுவா கூப்பிடுவேன். சொல்லு. சொன்னு தெரியல. இப்ப நான் அவளை கட்டிக்கலாமா? எனக்கு சம்மதம் தான், தாராளமா கட்டிக்கூட.
எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிராச்சித்தமா ஹஸ்பண்டா கிட்ட வாங்கின சத்தியம் அது விடாதீங்க. என்ன சத்தியம்னு சொல்லல அவ. சத்தியம் வாங்கியிருக்கீங்கன்னு மட்டும் தான் சொன்னான். அதுவும் அவ சொல்லல, அவ ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க. அவ அந்த சத்தியத்தோட விஷயம் அவளோட பொதிஞ்சு போட்டோம். அது எங்களுக்குள்ள அது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம்னு என்கிட்ட சொல்லிட்டா. அதனால அது நான் என்ன சத்தியம் கேட்க போறது இல்லை. நான் அந்த சத்தியத்தை வாபஸ் வாங்கிட்டேன்டா. நானே சொல்றேன், என் பையனை கட்டிக்கோ. உனக்கு இத்தனை நாள் பண்ண கொடுமைக்கு இதுக்கப்புறம் அவன் நல்லா பார்த்துப்பேன். மன்னிக்கணும்னு அவசியம் இல்லை. மன்னிக்கணும்னு தோணுச்சுன்னா மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. இதை மறந்துடுன்னு சொல்ல முடியாது, அது உன்னோட வலி. உனக்கு வாழ்க்கை ஃபுல்லா இருக்கும், எனக்கு புரியுது. முடிஞ்சா மன்னிச்சிடு, இல்ல தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சனால கொடு. நான் எல்லாத்தையும் ஏத்துக்க ரெடியா இருக்கேன். எல்லாத்தையும் உறைஞ்சிட்டா போலடா. இவ்வளோ பேசுவாங்கன்னு அவன் நினைக்கல. அவ எப்படி பதில் பேசுவா? என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். நான் சொல்றேன், உனக்கு பிடிக்கல இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். இந்த பேச்செல்லாம் பேசுறீங்க? இல்லடா, எனக்கும் அம்மாவை பிடிக்காது தானே. இது என் அம்மாவை பிடிக்கும், என் அம்மா பண்றதுதான் பிடிக்காது. நான் சொல்றேன், இப்பவும் பொண்டாட்டி இறக்காம பொண்டாட்டி புடிச்சுக்கிட்டே பேசுறான் பாரு. இந்த தைரியம் போலீஸ் உனக்கு வரும். ரோட்ல கூட அவர் இப்படிதான் இருப்பாரு. நீ வேணா எழுதி வச்சுக்கோ. நிஜமாவே சொல்றேன். இருப்பாரு, இப்ப இல்ல, 10 வருஷம் கழிச்சு அவர் அப்படிதான் இருப்பாரு. இல்ல பேர் போனோம் அப்படிதான், மாறாது. அந்த மாதிரிதான் அவரு. அப்ப என் தங்கச்சி வரைக்கும் நல்லா பண்ற. உங்க தங்கச்சி வாழ்க்கை சூப்பரா இருக்கும். முடியல இந்த மாமியார் மருமக சென்டிமெண்ட். போதும் விடுங்க. உன்னை அவ்வளவுதான்டா. அப்புறம் என்ன, அது சுச்சிட்டீங்கன்னா கிளம்புங்க. நீ எதுக்கு அழுகுற? செட் ஆகுது, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புங்க. என்ன ஸ்திரியா திரும்புவான். ஏன் ஃபீல் பண்ண விடுறீங்க? என்ன ஸ்திரியா விட்டுறேன். இருக்கவங்க கூட பார்க்க மாட்டேன். நிறுத்திட்டேன். உங்க மருமகள் நிறுத்திட்டா அது போதும்டா. கீழே வராம இருக்கீங்க. வரும். இன்னைக்கு கொஞ்சம் இன்னும் கூட பேசிட்டு இருக்காளா? நீ எப்படா போன கோட்டுக்கு? சொல்றேம்மா. சரிடா, நான் வரேன். சரிம்மா. கூட்டிட்டாங்க போல குடும்பம். வேலை தானே ஓட்டுனீங்கன்னா அப்படியே ஆனந்த கண்ணீர் பேர் கோடிச்சு போல. இந்த மாதிரி வார்த்தைலாம் இவங்க கிட்ட கேட்டா ஷாக் ஆகும்ல. தெரியுது தெரியுது, பூரிச்சு போனீங்களே. போதும் போதும், உங்க கூட பேசி வச்சு கிளம்பலாமா? கொஞ்ச நாள் விட மாட்டானே. இதே போதும். பேச வேண்டிய பஞ்சாயத்துல நிறைய இருக்கு, நாங்க அதையும் முடிக்கல. என்னுடைய பஞ்சாயத்து இருக்கு, மொத்தம் இருக்கு. சின்ன பிச்சு போலாம். அதெல்லாம் முடியாது. கொஞ்ச நேரம் இருங்கடா. இருடா, என்ன கொஞ்ச நேரம். ப்ளீஸ் ப்ளீஸ், நான் கொஞ்சம் பேசணும். போய் தொலை, உன்னை பிடிக்க முடியாது. நீ எவ்வளோ நாள் கூட்டினதே பெரிய விஷயம் தான். இல்லை மச்சான். ஒன்று ஓடி ஓகே. எவ்வளோ அவசரமா இங்கே வந்தோம்? தெரியாது. தெரியாததுனால தானே கேட்குறேன். கேட்டீங்க? அவங்க எப்படி பேசுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இதெல்லாம் கனவுல கூட நான் நினச்சி பார்த்ததில்ல இப்படி நடக்கும்னு. டிப்பாவி, கனவுல கூட நம்ம ஒன்று சேருவோம்னு நினைக்கல. நீ என்ன பழகிட்டு கைட்டு விடல இருந்தா உன் பிளான். இப்படிலாம் பேசுறீங்க? கனவுல கூட நினைக்கலன்னா அது இவங்களே இறங்கி வந்து பேசுவாங்க அப்படி சொன்னேன். சாரி சாரி. சந்தேகப்பட்டுட்டீங்கல்ல? இல்லை நீ சொன்னி. விடுங்க. நீ சாரி குட்டுமா குட்டுமா குட்டுமா, சாரி 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 சாரி. தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சு மன்னிச்சு மன்னிச்சு. இன்னும் தேவையில்ல, நம்பிக்கையே இல்லை. ஓய், இதெல்லாம் சும்மா ஒரு பேச. ப்ராமிஸ் வாங்கிட்டாங்க போல இருக்கே. கல்யாணம் ப்ராமிஸ் வாபஸ் வாங்கலன்னு சொன்னீங்களே. என்ன நல்ல தான் வேணும். ஒன்றும் இல்லை, காலைல கேட்டதுலாம் தான் வேணும்னு. ஓகே ஓகே. நினச்சிக்க கொஞ்சம் மனசு இறங்குறலாம். ஒரு டோன்லேயே கேட்க தோண மாட்டேங்குது. ட்ரீம் நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் மொண்டைக்குள்ள இதுவும் நல்லா இருக்கும்னு தோணுதே. என்ன பண்ணுறது, கிறகும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க. கிளினிக்லாம் போக வேண்டாம். ஏன்? டியூட்டி பார்க்குறல. ஸோ வீட்டுக்கு வந்துடுறேன். நான் பிக்கப் ட்ராப். இன்னும் வேண்டாம், நானே வீட்டுக்கு வந்துடுறேன். அது ஏதோ கோவத்தில் கார் எடுத்துகிட்டு போனேன், அது இன்னும் பண்ணுறேன். அப்படி தான் பண்ணுவேன். போதும், கோவத்தில் எடுத்துகிட்டு போனாலும் அதை விட்டுரு. நம்ம ஜாலியாக போயிட்டு வரலாம். அதுக்கப்புறம் இன்னும் வேண்டாம். ரொம்ப சோதிக்கிற. பரவாயில்லை. டூ மச். இட்ஸ் ஓகே. காலையில் பார்த்து மிச்சம் வச்சு வேலை கண்ட்ரோல் பண்ணோம். நீ பேசி நான் மூடு பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் மூட் அவுட் பண்ணுறேன். என்ன கொஞ்சம் கொள்ள விட்டுறியா? கடுப்பேத்துற, விருப்பேத்துற, எல்லாம் தான் பண்ணுற. நான் அம்மா வந்து போனதுக்கப்புறம் ஆணவம் ரொம்ப தெரியுது. எனக்கு பயப்படும். அங்கேருந்தே ப்ரொமோஷன் வந்துச்சு மேடம். அதனால் தாங்கள் கூற வருவது? என்னை யாரும் கையில் பிடிக்க முடியாது. இருக்கிறது தான் சட்டம், நான் பண்ணுறது தான் எல்லாமே. யார் பேச்சும் என் காது கேட்காது. கேட்காது கேட்காது, அதான் என் பேச்சு கேட்கும். இப்பா உன் குட்டிமா பேசுனா கேட்கவே கேட்காது. ஓ, அப்போ என்ன மதிக்க மாட்டீங்க? இந்த டோன்ல என்ன வேணாலும் சொல்லிக்கும். ஆமா ஆமா ஆமா. நான் பார்த்துக்கிறேன். ஒன்றும் பார்த்துக்க பார்த்துக்க, நான் ரெடியாக தான் இருக்கேன். போய் பாரு டபுள் மினி.
நான் ஸ்ட்ரெயிட்டாக சிங்கிளாக தான் சொன்னேன். சரியானே என்ன? ஓ பேச்சு பேசுறீங்க. சரி, அதுக்கு ஓடுற சீனை இல்லாம மாதிரி பண்றீங்க. கேட்கறத யார்கிட்ட கேட்க முடியும்? கேட்குறேன், இல்லைன்னு சொல்லிட்டா மட்டும் ஃபோர்ஸ் பண்ணுறேன்னா என்ன? இப்ப பண்ணல, ஃபியூச்சர்ல இன்னைக்குமே உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க மாட்டேன், புரியுதா? உனக்கு இஷ்டம் இல்லைன்னா பண்ண மாட்டேன், புரிஞ்சுதா? நம்பலாம். ரொம்பமா இப்பெல்லாம் இல்லாம இருப்பீங்க. ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க? நல்ல பதில சொல்லுங்க. ஏன் நம்ம ரூம்ல பேசிக்கலாம்னு சொன்னீங்க. இருப்பேன். ஐயோ, முடியும். எனக்கு இது போதும். இப்படி இருக்கா, இந்த லைஃபே போதும். கிடைச்சா எக்ஸ்ட்ரா போனஸ், அவ்வளோதான். கிடைக்கலாம், போனஸ் கிடைக்கலாம், வருத்தப்பட மாட்டோம். இது இருக்குல்ல, இதுல என்ன பண்ணுவேன்? இதுலயும் நான் நிறைய சேட்டை வச்சிருக்கேன், அதை விதவிதமா பண்ணுவேன். சீ. இதுக்கே சீ உங்களுக்கு? சரி சரி, போதும் டாபிக். நான் தெரியாம கேட்டுட்டேன். சரி, ஒருவேளை எனக்கு பிரச்சனை இருந்தா இருந்தா கட்டி விட்டு போயிடுவீங்களா என்ன? ஏதாச்சும் இருப்பீங்க. இருக்க மாட்டேனா? இப்ப எனக்கு தெரியுமே. எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு நினைச்சுன்னா ஆல்ரெடி உட்காந்துட்டு இருக்கேன். ஒண்ணு கொஞ்சம் தான் மாட்டீங்க, அப்படிதானே? சரி, இப்பவுமே ஃபர்ஸ்ட் நீங்க தான். என்னன்னா யார் வந்தாலும் வந்தாலும் சொல்லலாம். யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அப்புறம் தான். நிச்சயமா நிஜமா 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 மாட்டேன். மாட்டேன். நான் விட போறேன். வேற யார் பிரச்சனை கிட்ட வேற யாருக்கும் சத்தம் பண்ற மாட்டீங்க? அப்புறம் யாருக்கும் எந்த சத்தியமும் கிடையாது. சரி, நம்புறேன். விட மாட்டேன். இது பாத்துக்கிறேன். கைட்டி விட மாட்டேன் நான் சொல்றேன். விட்டுறேன்னு நினைச்சிருக்கேன். நம்ம இந்த வயசு என்ன வேணா போகும். என் மைண்டு என் வயசு. சரி, ஆமா, பல கணக்கு இருக்கு. தூங்கலாமா என்ன? எல்லா கணக்கையும் முடிச்சவன் தூங்க விடுவீங்க. நாளைக்கு டியூட்டி பார்க்க போகணும். தம்பி தரதா இருந்தா ஓகே, போகலாம். மூட்டு இருக்கா தான் விட மாட்டேன். தெரியும் உங்க ரோடித்தனம். ஓகே, கமான். என்னடா என்ன? அதே தான் நான் கேட்குறேன், என்ன கதை? அதுதான் பெரும் கதையா இருக்க போல இருக்கே. நீ அமைதியா இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அதான் சொன்னோம்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க இருப்பீங்கல்ல எப்பவும் போல, அதே மாதிரி சந்தோஷமா இருங்க. சரிம்மா. என்னடா இன்னும் காணாவுல? கிளம்பிட்டா தானே வருவா. இதுக்குள்ள வந்திருக்காங்க. யாருக்கு தெரியும்? ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வந்து சொன்னாலும் வந்துட்டேன். காலையில் வந்து எங்கேயும் மீட்டிங் பார்த்தீங்க. இங்கேயே ஆள் வந்துச்சு. ஹவுஸ்ல வந்து வரேன். எங்கடாவ வந்துட்டு இருக்காயா? இதுதான் இந்த மீட்டிங்கு. உங்க மாமியை கேட்டு அவதான் எங்களை வர வச்சா. இங்க வர வச்சாங்களா? எதுக்கு? வா மாவா. என்ன லேட்டு? எப்ப கிளம்புன? எப்படி மிரட்டுறாரு? என்ன எப்படி கேக்குறீங்க? சொல்லு. அது நான் தான் 20க்கு மேல கார் ஸ்பீடா ஓட்டக்கூடாது. அப்ப எப்படி வர்றதா? ஓட்டக்கூடாது. மேக்சிமம் 20, 10ல இருந்து 13 தாண்டக்கூடாதான். நீ நடந்தே போயிடலாமே. அதேதான் நானும் சொல்றேன். யார் கேக்குறா? வா. என்ன வாண்ண. இதுக்கு மேல இருந்தா மனத்தை வாங்கிடும். போய் உட்காந்துரும். நினைச்சேன் இப்படிதான் பண்ணுவேன். என்னங்க பண்றீங்க? புருஷன் கூட உட்காந்துட்டு இருக்கேன். பாத்துக்கோ. எங்க பக்கத்துல இடம் இல்ல. அங்கதான் உட்காரியா நீ? திறந்தா ஐயா, ஏன் என்கிட்ட உட்காரக்கூடாது? அவ அதனால மாப்பிள்ளைக்கு இருக்கிற தைரியம் இருக்கே. இத்தனை நாளா உட்கார்லையே, இன்னைக்கு இன்னும் இழுத்து பிடிச்சி உட்கார வச்சிருக்கே, அதான் கேட்டோம். இத்தனை நாளா உட்காரலனா இது சொல்லாதீங்க. என்ன என் பேர கால கடிக்கிற? சொல்லக்கூடாதான். ஆல்ரெடி சொல்லக்குட்டி சிக்கிட்ட. கிளினிக்கே போயிருக்கலாம். இங்க வந்து தெரியாம மாட்டிக்கிட்டேன். நீ வலி எதுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னும் பதில் வரலையே. உங்க பேத்தி ஒரு சத்தியத்தை கட்டி போட்டு இருந்துச்சு, அதனால இதெல்லாம் பண்ணா பஜாரி மாதிரி கத்துவாள்ல. பஜாரியா உங்களுக்கு? ஃப்ளோல அப்படிதான் ஒன்றும் வரும், அதை கண்டுக்காது. உனக்கு திமுறடா. இந்த பக்கம் பார்த்து மாட்டி விட வேணாம், நம்ம அவங்களே பார்ப்போம். சரி, இப்பதான் சத்தியம்லாம் எதுவும் இல்லைல்ல, அதனால இவங்க பேச்சு நான் ஏன் கேட்கணும்? அதான் அந்த அழுவாங்க கதறுவாங்க, அதுக்கெல்லாம் பல்ல கடிச்சிட்டு இத்தனை நாள் பொறுத்துட்டு இருந்தேன். இப்ப நான் எதுக்காக யோசிக்கணும்? இப்ப யோசிக்க மாட்டீங்க. மாட்டேன். உனக்கு சரி, நான் தான் பஜாரி இல்ல. இப்ப என்ன பண்ற பத்தியா? மல்லு கட்டுறல, அதான் சொன்னேன். பேசவே மாட்டேன். வந்து கதறுவல்ல பாத்துக்கிறாரு. நானும் கேட்டீங்க பதில் சொன்னேன். மடியில் வைக்கணும் உங்கள்கிட்ட நான் வைக்காம பின்ன வேற யார் வைப்பா? எப்பத்துல இருந்துப்பா? இந்த கதை நமக்கும் தெரியாதுல்ல, தெரிஞ்சுப்போமா? உண்மையா சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னும் சரிதான், கூட்டு கலவானீங்களாச்சு. ஆர்வமா இருக்கு மச்சான். அப்பதான் லவ் பண்ணுச்சு. எப்பதான் இதெல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் போல தோணுது. நீ நாட்டில் இருக்கும்போது இருக்குமோ? எனக்குலாம் இதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் என்ன சொல்றது, முன்னாடி இருக்கும்னு ஒரு சந்தேகம் இருக்கு.
இது என்னதான் சொல்றாங்கன்னு பார்ப்போம், அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். வீட்டுல இருந்து அவன் பொண்டாட்டி தான். இதுல இருந்தோன்னா புரியலையப்பா. வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அவன் பொண்டாட்டி தான். அவர்கிட்ட பேசவே மாட்டேன்.